வவுனியா மாநகர சபை முதல்வரை பதவி நீக்கிய வர்த்தமானிக்கு இடைக்கால தடை. வவுனியா மேல் நீதிமன்றம் உத்தரவு. வண்டான்கேணி வடக்கில் 50க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் காணியின்றி தவிப்பு. உரிய நடவடிக்கை எடுக்குமாறு பாராளுமன்ற உறுப்பினரிடம் கிராம மக்கள் கோரிக்கை. தமிழக முதலமைச்சரை சந்தித்த தமிழ் தேசிய பேரவை. ஜோஷித ராஜபக்சவை கடற்படையில் இணைத்த முன்னாள் கடற்படை தளபதி கைது. ரக்கித ராஜபக்ச மற்றும் சரித் உள்ளிட்ட மூவருக்கு நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு. பெரும் சர்ச்சையை ஏற்படுத்திய உகாண்டாவில் பதுக்கி வைக்கப்பட்ட படம். அரசாங்க தரப்பில் இருந்து வெளியான தகவல். ஈஸ்டர் தாக்குதல் பலிகளை மைத்திரி பக்கம் திருப்ப முயன்ற சதி நகர்வு. கொக்கு தொடுவாயில் அத்துமீறிய உப்பள நிர்மாணம். ரவிகரன் எம்பியிடம் இருந்து பறந்த கடிதம். 25 நிறுவனங்களுக்கு எதிராக தடை விதித்த மத்திய வங்கி. புதிய பேருந்து கட்டணம் 34 ரூபாவால் உயர்வு. பயணிகளுக்கு விடுக்கப்பட்ட முக்கிய அறிவிப்பு. தொடர்பது விரிவான செய்திகள். வவுனியா மாநகர முதல்வர் காண்டீபனை பதவி நீக்கி ஆளுநர் வெளியிட்ட வர்த்தமானிக்கு வவுனியா மேல் நீதிமன்றம் இடைக்கால தடை உத்தரவை வழங்கியுள்ளதாக ஜனாதிபதி சட்டத்தரணி M.A. சுமந்திரன் தெரிவித்துள்ளார். ஆளுநரின் முடிவினை சவாலுக்கு உட்படுத்தி மனுதாரரான முதல்வர் காண்டீபன் தொடுத்த வழக்கு இன்று வவுனியா மேல் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. உறுப்பினர் பதவியிலிருந்தும் நீக்குவதாக கௌரவ வடக்கு மாகாண ஆளுநர் வர்த்தமானி பிரசுரம் மூலமாக கடந்த 19ஆம் தேதி ஜூன் மாதம் 19ஆம் தேதி அறிவித்திருந்தார். அதற்கு எதிராக எழுத்தாணை மனு ஒன்று வடக்கு மாகாண மேல் நீதிமன்றம் வவுனியா அமர்விலே நேற்றைய தினம் தாக்கல் செய்யப்பட்டு இன்று அது ஆதரிப்பதற்காக எடுத்துக்கொள்ளப்பட்டது. இதற்கான அறிவித்தல் பிரதிவாதிகளுக்கும் அனுப்பப்பட்டிருந்தது. ஆனால் நேற்றைய தினம் அனுப்பப்பட்டிருந்த காரணத்தினாலும் என்னவோ அவர்கள் இன்றைக்கு சமூகமாக இருக்கவில்லை. ஆனாலும் நீதிமன்றத்திலே இதனை ஆதரித்த போது இந்த மனு விலை காணப்படுகிற விடயங்கள் சம்பந்தமாகவும் மனுதாரர் சார்பிலே செய்யப்பட்ட சமர்ப்பணங்கள் சம்பந்தமாகவும் மன்று திருப்தி அடைந்து எதிர் மனுதாரருக்கு அறிவித்தல் சேர்க்கும்படியான ஒரு கட்டளை நியமித்திருக்கிறது. அத்தோடு இந்த மனுவிலே 3 இடைக்கால நிவாரணங்களும் கோரியிருந்தோம். முதலாவது, இந்த குறித்த வர்த்தமானி பிரசுரிப்பை இடைநிறுத்தும்படியாக, அதாவது திரு காண்டீபன் அவர்களை முதல்வர் பதவியிலிருந்தும் உறுப்பினர் பதவியிலிருந்தும் நீக்கிறதாக அறிவித்த வர்த்தமானி செயற்படுவதிலே இருந்து இடைநிறுத்தப்பட்டிருக்கிறது. இரண்டாவது இடைக்கால நிவாரணமாக அந்த வர்த்தமானியின் அடிப்படையிலே எதிர்மனுதாரர்கள் எந்த நடவடிக்கையும் எடுக்கக்கூடாது என்ற ஒரு இடைக்கால தடை உத்தரவு கோரியிருந்தோம். அதுவும் வழங்கப்பட்டிருக்கிறது. மூன்றாவதாக திரு காண்டீபன் அவர்களை பிரதியீடு செய்கிற வகையிலே இன்னொரு முதல்வரை தெரிவு செய்வதற்கோ நியமிப்பதற்கோ அல்லது ஒரு உறுப்பினரை தெரிவு செய்வதற்கோ நியமிப்பதற்கோ எந்த நடவடிக்கையும் எடுக்கக்கூடாது என்கின்ற ஒரு இடைக்கால தடை உத்தரவும் கோரியிருந்தோம். அதுவும் வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த 3 இடைக்கால தடை உத்தரவுகள் சம்பந்தமாகவும் நீதிமன்றம் வழங்கியிருக்கிற அறிவித்தல் சம்பந்தமாகவும் அடுத்த ஜூலை மாதம் 15ஆம் தேதி எதிர்மனுதாரர்கள் நீதிமன்றத்திலே சமூகமாயிருந்து இதற்கு எதிரான தங்களுடைய நிலைப்பாடுகளை தெரிவிக்கலாம். அதுவரைக்கும் இந்த இடைக்கால உத்தரவுகள் அமுலிலே இருக்கும். செங்கோல் விவகாரம் சம்பந்தமாக ஊடகங்கள் பொய்யான தகவல்களை பரப்பியிருந்தன. ஆனபடினாலே ஊடகங்களுக்கு ஒரு தகவலாகவும் சொல்லுகிறோம். அவருக்கு பிடிவிராந்து நீதிமன்றம் வழங்கி இருக்கவில்லை. ஆகவே முதல்ல ஊடகங்கள் உங்களுடைய செய்திகளை திருத்த வேணும்.
எந்தவித பிடியாணையும் அவருக்கு எதிராக வழங்கப்பட்டிருக்கவில்லை. போலீசார் ஒரு தகவலை மட்டும் நீதிமன்றத்திலே தாக்கல் செய்திருந்தார்கள். அந்த தகவல் தாக்கல் செய்யப்பட்டிருந்ததன் காரணமாக, அதிலே அவருடைய பெயர் குறிப்பிட்டிருந்ததன் காரணமாக அவரை இப்பொழுது நீதவான் முன்னிலையிலே நாங்கள் முன்னிலைப்படுத்தி அவர் பிணையிலே, சரீர பிணையிலே விடுவிக்கப்பட்டிருக்கிறார். அதிலே போலீசார் கொடுத்த பொய்யான தகவல்களை நாங்கள் மறுத்துரைத்திருக்கிறோம். அது பின்னர் விசாரணைக்கு வந்தால் அந்த விடயங்கள் வெளிப்படுத்தப்படும். ஆனால் தற்போதைக்கு போலீசார் கொடுத்த தகவல் பொய்யான தகவல் என்பதை மன்றுக்கு நாங்கள் எடுத்துச் சொல்லியிருக்கிறோம். கிளிநொச்சி மாவட்டம் வண்ணான்கேணி வடக்கு கிராமத்தில் 50க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் தமக்கென சொந்தமாக குடியிருப்பு நிலம் இல்லாத காரணத்தினால் பெரும் அசௌகரியங்களை எதிர்நோக்கி வருவதாக கவலை தெரிவித்துள்ளனர். இது தொடர்பாக வண்ணான்கேணி வடக்கு கிராம மக்கள் ஒன்றிணைந்து கிளிநொச்சி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினரும் ஒருங்கிணைப்பு குழு தலைவருமான அவர்களுக்கு அவசர கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளனர். அக்கடிதத்தில் கிராம மக்கள் மேலும் குறிப்பிட்டுள்ளதாவது: எமது கிராமத்தில் வாழ்ந்து வரும் 50க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் தங்குவதற்கு சொந்த காணி இல்லாத நிலையில் உறவினர்களின் வீடுகளிலும் மற்றவர்களின் காணிகளிலும் தற்காலிகமாக தங்கி வாழ்ந்து வருகின்றனர். இதனால் அவர்கள் அன்றாட வாழ்க்கையில் பல்வேறு அசௌகரியங்களையும் நெருக்கடிகளையும் எதிர்நோக்கி வருகின்றனர். இப்படியான சூழ்நிலை எமது கிராமத்தின் பின்புறமாக அமைந்துள்ள அரசின் ஒதுக்கீட்டு காப்பு காடுகளை பிரதேச செயலகத்தின் ஊடாக பொது பயன்பாட்டுக்காக வழங்குவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக அறிகின்றோம். எனவே முதற்கட்டமாக காணியற்ற நிலையில் தவித்து வரும் இந்த ஏழை குடும்பங்களுக்கு அக்காணிகளை பகிர்ந்தளித்து அவர்களுக்கான போக்குவரத்து வீதி வசதிகளையும் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்று தாழ்மையுடன் கேட்டுக் கொள்கின்றோம். தங்களின் இந்த அத்தியாவசிய தேவையையும் வாழ்வாதார பிரச்சனையையும் கருத்தில் கொண்டு உரிய அதிகாரிகள் மூலம் தமக்கு சாதகமான பதிலை பெற்று தருமாறு வண்ணான்கேணி வடக்கு கிராம மக்கள் மிக பணிவுடன் கோரிக்கை விடுத்துள்ளனர். தமிழ் தேசிய பேரவையினர் இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை தமிழக முதலமைச்சர் விஜயை தமிழ்நாடு அரசு தலைமைச் செயலகத்தில் சந்தித்தனர். சந்திப்பில் ஈழத்தமிழ் மக்கள் தற்போது எதிர்நோக்கும் அரசியல், மனித உரிமைகள் பிரச்சினைகள், ஒற்றையாட்சி அரசியல் அமைப்பு முறை ஒழிக்கப்பட்டு தமிழர் தேசத்தின் இறைமையை அங்கீகரிக்கும் சமஷ்டி அடிப்படையிலான அரசியல் தேர்வினுடைய அவசியம், ஈழத்தமிழர் இன அழிப்புக்கு சர்வதேச சுயாதீன விசாரணை மேற்கொள்ளப்பட வேண்டிய அவசியம், இந்திய ஈழத்தமிழ் கடற்தொழிலாளர்களின் பிரச்சினைக்கு நிலையான தீர்வு காணும் நடவடிக்கைகள், இந்தியாவில் தங்கியுள்ள ஈழத்தமிழ் அகதிகளின் நீண்டகால பிரச்சினைகளுக்கு தீர்வு காணுதல் உள்ளிட்ட பல முக்கிய விடயங்கள் தொடர்பாக கலந்துரையாடப்பட்டது. குறித்த சந்திப்பில் ஈழத்தமிழ் மக்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் இலங்கை நாடாளுமன்ற உறுப்பினரும் தமிழ் தேசிய பேரவையின் தலைவருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தலைமையில் தமிழ் தேசிய பேரவையை பிரதிநிதித்துவப்படுத்திய 7 பேர் கொண்ட பிரதிநிதி குழு கலந்து கொண்டிருந்தனர். முன்னாள் கடற்படை தளபதி பசந்த கர்ணகொட லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவினால் கைது செய்யப்பட்டு பிணையில் விடுதலையாகியுள்ளார். 2006ஆம் ஆண்டில் இலங்கை கடற்படையின் நிறைவேற்று பிரிவுக்கு கடற்படை அதிகார உத்தியோகத்தர்களை ஆட்சேர்ப்பு செய்யும் போது தகுந்த தகுதிகளை பூர்த்தி செய்யாதிருந்த ஜோஷித ராஜபக்ஷவை நிறைவேற்று பிரிவின் அதிகார உத்தியோகத்தராக ஆட்சேர்ப்பு செய்தவை மற்றும் அன்றைய நடைமுறைகளுக்கு புறம்பாக அரசாங்க பணத்தை செலவழித்து பிரித்தானிய அரசு கடற்படை கல்லூரியின் பயிற்சி பாடநெறி ஒன்றில் கலந்து கொள்வதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தமை ஆகிய குற்றச்சாட்டில் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இந்த குற்றச்சாட்டுகள் தொடர்பாக விசாரணைகளுக்காக முன்னாள் கடற்படை தளபதி வசந்த கரடாகொட இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவுக்கு அளிக்கப்பட்டிருந்தார். இதன்போது விசாரணை அதிகாரிகளினால் ஆணைக்குழு வளாகத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்ட கடற்படை தளபதியை கொழும்பு பிரதான நீதிவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட உள்ளதாக லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. இதேவேளை லஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் ஆணைக்குழுவினால் இன்று கைது செய்யப்பட்ட இலங்கை கடற்படையின் முன்னாள் தளபதி வசந்த கரண்ணகுடவுக்கு பிணை வழங்கி கொழும்பு பிரதான நீதிவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அவருக்கு எதிராக முன்னெடுக்கப்பட்ட விசாரணைகளின் அடிப்படையில் இன்று வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டதைத் தொடர்ந்து லஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் ஆணைக்குழு அவரை கைது செய்திருந்தது. நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட முன்னாள் நீதியமைச்சரின் மகன் ரகித ராஜபக்ச மற்றும் ஐக்கிய மக்கள் சக்தியின் கொரோனை தொகுதி அமைப்பாளர் சரித் அபேசிங்க, முன்னாள் சிவில் விமான போக்குவரத்து அதிகார சபையின் பணிப்பாளர் அருண பருணகண்டிக ஆகிய மூவரின் விளக்கமறியல் மீண்டும் நீடிக்கப்பட்டுள்ளது. இதன்படி எதிர்வரும் 17ஆம் தேதி வரை அவர்களை விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது.
கொழும்பு பிரதான நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட நிலையில் விளக்கமறியல் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. முன்னாள் நீதி அமைச்சர் விஜயதாச ராஜபக்ஷவின் மகன் ரகித ராஜபக்ஷ மற்றும் ஐக்கிய மக்கள் சக்தியின் ஹொரணை தொகுதி அமைப்பாளர் சரிதா அபேசிங்க உள்ளிட்ட மூவருக்கு எதிரான வழக்கை இன்றைய தினம் பிற்பகல் 2 மணிக்கு மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளுமாறு கொழும்பு பிரதான நீதவான் அசங்க எஸ் போதரகம உத்தரவிட்டுள்ளார். இந்த வழக்கு விசாரணைக்கு அழைக்கப்பட்ட போது முதல் சந்தேக நபருக்காக முன்னிலையாகும் சிரேஷ்ட வழக்கறிஞர் அசோக வீரசூரிய தாம் உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கில் முன்னிலையாகி வருவதனால் இந்த வழக்கை பின்னர் எடுத்துக் கொள்ளுமாறு நீதிமன்றத்தை கேட்டுக் கொண்டுள்ளார். அதன்படி இந்த வழக்கானது இன்றைய தினம் பிற்பகல் 2 மணிக்கு விசாரணைக்கு அழைக்கப்பட இருந்தது. கடந்த தேர்தல் காலத்தில் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்திய உகண்டாவில் மறைத்து வைத்துள்ளதாக கூறப்படும் பணத்தை திரும்ப பெறுவதற்கு எதிர்பார்த்ததை விட அதிக காலம் எடுக்கும் என அரசாங்க தரப்பிலிருந்து தகவல்கள் வெளியிடப்பட்டுள்ளது. இதற்காக அரசாங்கம் தொடர்ந்து செயல்பட்டு வருவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் தேவானந்த சுரவீரு தெரிவித்துள்ளார். இதற்கிடையில் உகாண்டாவில் இலங்கை பணத்தை மறைத்ததாக கூறப்படும் சம்பவம் தொடர்பாக மத்திய வங்கிக்கு இதுவரை எந்த முறைப்பாடும் வரவில்லை என்றும் நிகழ்வொன்றில் மத்திய வங்கி ஆளுநர் நந்தலால் வீரசிங்க குறிப்பிட்டுள்ளார். மேலும் அத்தகைய முறைப்பாடு வந்தால் அது விசாரணைக்காக போலீசாருக்கு அனுப்பப்படும் என்றும் மத்திய வங்கி ஆளுநர் தெரிவித்துள்ளார். தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவினால் திருத்தி அமைக்கப்பட்ட புதிய பேருந்து கட்டணங்கள் எதிர்வரும் திங்கட்கிழமை முதல் நடைமுறைக்கு வரவுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த புதிய கட்டண திருத்தத்தின்படி சாதாரண பேருந்துகளின் குறைந்தபட்ச கட்டணம் 30 ரூபாவிலிருந்து 34 ரூபாய் வரை அதிகரிக்கப்பட்டுள்ளது. இது குறித்து தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவின் அறிவிப்பில் சாதாரண பேருந்து சேவைகளில் 100 கிலோமீட்டர் வரையிலான பயணங்களுக்கான கட்டணம் 12%, 100 கிலோமீட்டரை தாண்டிய தூர பயணங்களுக்கான கட்டணம் 20% அதிகரிக்கப்பட்டுள்ளது. சொகுசு பேருந்து சேவைகளில் 100 கிலோமீட்டருக்கு உட்பட்ட பயணங்களுக்கான கட்டணம் 12%, 100 கிலோமீட்டருக்கு மேற்பட்ட தூர பயணங்களுக்கான கட்டணம் 15% உயர்த்தப்பட்டுள்ளது. அரை சொகுசு பேருந்து கட்டணங்கள் தொடர்பான ஒரு வழக்கு தற்போது மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளதனால் அரை சொகுசு சேவைகளுக்கான கட்டணங்கள் திருத்தப்பட்ட சாதாரண பேருந்து கட்டணத்தை போல் 1.5 மடங்கு என்ற அளவில் தொடர்ந்து கணக்கிடப்படும். 12 முக்கிய செலவு காரணிகளில் ஏற்படும் மாற்றங்களை கருத்தில் கொள்ளும் ஒரு செலவு குறியீட்டின் அடிப்படையில் ஆண்டுதோறும் பேருந்து கட்டண திருத்தங்கள் செயல்படுத்தப்படுகின்றன. இந்த காரணிகளில் எரிபொருள் செலவுகள், பழுதுபார்ப்பு மற்றும் பராமரிப்பு செலவுகள், பணியாளர் தொடர்பான செலவுகள், டயர் மற்றும் டியூப் செலவுகள், மூலதன வட்டி செலவுகள் மற்றும் பிற தினசரி, மாதாந்திர மற்றும் வருடாந்த மேல்நிலை செலவுகள் ஆகியவை அடங்கும். திருத்தப்பட்ட கட்டண கட்டமைப்பு நடைமுறைப்படுத்தப்படுவதனால் அதிவேக நெடுஞ்சாலைகளில் இயக்கப்படும் அதிசொகுசு பேருந்து சேவைகளும் சாதாரண நெடுஞ்சாலை பேருந்து சேவைகளும் திருத்தப்பட்ட சொகுசு பேருந்து கட்டண கட்டமைப்பின்படி கட்டணங்களை அறவிடும். இலங்கை போக்குவரத்து சபை மற்றும் மாகாணங்களுக்கு இடையேயான மற்றும் மாகாணங்களுக்குள்ளேயான பயணிகள் போக்குவரத்து சேவைகளை வழங்கும் அனைத்து தனியார் பேருந்து நடத்துனர்களும் அங்கீகரிக்கப்பட்ட கட்டணங்களை மட்டுமே வசூலிக்க வேண்டும். அங்கீகரிக்கப்பட்ட கட்டணங்களை விட அதிகமாக வசூலிப்பது கண்டறியப்பட்ட நடத்துனர்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும். அதிகமாக கட்டணம் வசூலிக்கப்பட்டால் தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவின் 1955 என்ற தொலைபேசி எண் மூலமாகவோ அல்லது 07125955555 என்ற வாட்ஸ்அப் எண் மூலமாகவோ முறைப்பாடுகளை பதிவு செய்யலாம் என்று கூறப்படுகின்றது. 2019 ஆண்டு உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் இலங்கையின் சமகால வரலாற்றில் மிகப்பெரிய தேசிய பாதுகாப்பு தோல்வியின் ஒன்றாக கருதப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நூற்றுக்கணக்கான உயிரிழப்புகளையும் ஆயிரக்கணக்கானோரின் வாழ்வையும் பாதித்த இந்த தாக்குதல் தொடர்பான உண்மை இன்னும் முழுமையாக வெளிவரவில்லை என்ற குற்றச்சாட்டுகள் பல ஆண்டுகளாக முன்வைக்கப்பட்டு வருகின்றன. இந்த சூழலில் 2022 ஆண்டு ஏப்ரல் மாதம் நாடாளுமன்றத்தில் மனுஷ நாணயக்கார ஆற்றிய உரையானது பல முக்கிய விடயங்களை வெளிப்படுத்தியிருந்தது. இந்த விசாரணை நகர்வில் கவனத்தை பெற்ற முக்கிய ஆவணங்களில் ஒன்றாக இதை நாம் நோக்கக்கூடும். அந்த உரையில் அவர் உயிர்த்த ஞாயிறு தற்கொலை தாக்குதல்கள் குறித்து முன்கூட்டிய தகவல்கள் தெரிந்திருந்தும் அதனை மறைத்ததாக குற்றம் சாட்டப்பட்டு அரசு புலனாய்வு துறையின் முன்னாள் தலைவர் நிலந்த ஜெயவர்தன குறித்து கடுமையான குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார். குறிப்பாக நிலந்த ஜெயவர்தனவை அரசாங்க சாட்சியாக மாற்றி ஆதாரங்களை மறைக்கும் முயற்சி இடம்பெறுகிறது என்ற குற்றச்சாட்டை அவர் முன்வைத்ததுடன் அதற்காக அப்போது தாம் விமர்சிக்கப்பட்டதாகவும் குறிப்பிட்டார். இவை அனைத்தும் அப்போது ஆளும் தரப்பாக இருந்த ராஜபக்ச அரசாங்கத்தின் மீதும் அவர்களின் ஆட்சி மீதுமான குற்றச்சாட்டின் வெளிப்படைத்தன்மையாக இருந்தது. மேலும் இன்றைய நாம் கூறியது நிரூபிக்கப்பட்டால் என்று கூறி நிலந்து ஜெயவர்தன மீது அழுத்தம் செலுத்தப்படுவதாக தாம் கேள்விப்பட்டதாகவும் அன்றைய உரையில் கூறியிருந்தார். அவரது உரையில் மிகவும் கவனம் ஈர்த்த பகுதி
இந்த உண்மைகளை மைத்திரிபால சிறிசேனவிடம் சொன்னதாக நீதிமன்றத்தில் ஒப்புக்கொள், இல்லையெனில் உன் மீது பழி சுமத்தப்படும் என்று நிலந்த ஜெயவர்தன அச்சுறுத்தப்படுவதாக கூறிய குற்றச்சாட்டு. இந்த உரையில் அவர் இன்னொரு முக்கிய அம்சத்தையும் முன்வைத்திருந்தார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதலில் பயன்படுத்தப்பட்ட வெடிபொருட்கள் உள்ளூரிலேயே தயாரிக்கப்பட்டவை என்றும், தாக்குதலுக்கு பின்னர் இஸ்லாமிய அரசு பொறுப்பேற்றிருந்தாலும் தாக்குதலின் திட்டமிடல் மற்றும் செயல்பாட்டில் உள்ளூர் வலையமைப்புகள் பற்றிய கேள்விகள் முழுமையாக விளக்கப்படவில்லை என்றும் வாதிட்டார். மேலும் சோனிக் என்ற குறியீட்டு பெயரின் பின்னணி குறித்து வெளிநாட்டு புலனாய்வு அமைப்புகளின் ஒத்துழைப்புடன் விசாரணைகள் நடைபெற்றதாகவும் குறிப்பிட்டார். இந்த கருத்து விசாரணையின் திசை இயல்பான ஆதாரங்களின் அடிப்படையில் அல்லாது குறிப்பிட்ட அரசியல் நபர்களை நோக்கி செல்ல முயற்சி செய்கிறதா என்ற சந்தேகத்தை எழுப்பியுள்ளது. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் குறித்து பல்வேறு ஆணைக்குழு அறிக்கைகள், நீதிமன்ற நடவடிக்கைகள் மற்றும் அரசியல் குற்றச்சாட்டுகள் வெளிவந்த போது 2022 நாடாளுமன்றத்தில் முன்வைக்கப்பட்ட சில எச்சரிக்கைகள் மீண்டும் மேற்கோள் காட்டப்பட்டன. சஜித் பிரேமதாச பயங்கரவாதத்தால் தனது தந்தையை இழந்ததாக கூறினார். அது நம் அனைவருக்கும் தெரியும். எனது தந்தையும் பயங்கரவாதத்தால் தான் கொல்லப்பட்டார். அப்போது எனக்கு 11 வயது. அதனால்தான் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹரின் பெர்னாண்டோ உட்பட கத்தோலிக்க நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குழு ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதல் பற்றி பேசத் தொடங்கிய போது ஹரின் பெர்னாண்டோ என்னை அழைத்ததால் நானும் அவர்களுடன் கலந்து கொண்டேன். உயிர்த்த ஞாயிறு தாக்குதலில் சியோன் தேவாலயத்தில் பல குழந்தைகள் கொல்லப்பட்டார்கள். அதேபோல் மற்ற இடங்களிலும் ஏராளமானவர்கள் கொல்லப்பட்டார்கள். ஆகையினால் இது தொடர்பாக எங்களை அவதூறு செய்ய பல கதைகள் கூறப்பட்டன. ஆனால் நாங்கள் கூறியது இன்று நிரூபிக்கப்பட்டுள்ளது. நிலந்த ஜெயவர்தன இப்போது அச்சுறுத்தப்படுவதாக நாங்கள் கேள்விப்படுகின்றோம். இந்த உண்மைகளை மைத்திரிபால சிறிசேனவிடம் சொன்னதாக நீதிமன்றத்தில் ஒப்புக்கொள், இல்லையெனில் அவர்கள் உன்மீது பழி சுமத்துவார்கள் என்று அவர் இப்போது கூறுகின்றார். முல்லைத்தீவு கரைத்துறைப்பற்று பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட கொக்கு தொடுவாய் பகுதியில் அத்துமீறிய முறையில் அமைக்கப்பட்டு வரும் உப்பளம் தொடர்பில் முல்லைத்தீவு மாவட்ட செயலாளருக்கு வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளார். குறித்த விவகாரம் தொடர்பில் முல்லைத்தீவு மாவட்ட செயலாளரால் எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்தும், அந்த பகுதியில் மக்களுக்கு சொந்தமான காணிகளை எல்லைப்படுத்துவது தொடர்பான தற்போதைய நிலை குறித்து விளக்கம் கூறப்பட்டுள்ளது. கொக்கு தொடுவாய் பகுதியில் அத்துமீறி உப்பளம் அமைப்பதை தடுத்தல் மற்றும் மக்களுக்கு சொந்தமான காணிகளை எல்லைப்படுத்தல் தொடர்பாக தற்போதைய நிலை குறித்து வினவல் என தலைப்பிடப்பட்டுள்ள குறித்த கடிதத்தில் கடந்த மார்ச் 12 அன்று வவுனியா மாவட்ட செயலகத்தில் விவசாய, கால்நடை வளங்கள், நீர்ப்பாசனம் மற்றும் காணி அமைச்சர் அவர்களின் தலைமையில் விசேட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் ஒன்று நடைபெற்றது. இக்கூட்டத்தில் கொக்கு தொடுவாய் பகுதியில் இடம்பெறும் சட்டவிரோத உப்பள நிர்மாணம் குறித்து விரிவாக ஆராயப்பட்டதுடன் இப்பிரச்சினைக்கு உரிய தீர்வை காணும் பொறுப்பு முல்லைத்தீவு மாவட்ட நிர்வாகத்திடம் ஒப்படைக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து அத்துமீறலுக்கு உள்ளாக்கும் காணிகள் அப்பகுதி மக்களுக்கு சொந்தமானவை என்பதை உறுதிப்படுத்துவதற்காக நில அளவை திணைக்களத்தின் மூலம் எல்லைகளை அடையாளப்படுத்துமாறு கடந்த மார்ச் 30 அன்று மாவட்ட செயலாளருக்கு கோரிக்கை விடுக்கப்பட்டது. எனினும் இந்த விடயம் ஏப்ரல் 8 அன்று மேலதிக நடவடிக்கைகளுக்காக கரைத்துறைப்பற்று பிரதேச செயலாளருக்கு பாரப்படுத்தப்பட்ட போதிலும் இதுவரை அது குறித்து எதுவித அடுத்த கட்ட நிர்வாக நடவடிக்கைகளோ அல்லது முன்னேற்ற அறிக்கைகளோ சமர்ப்பிக்கப்படவில்லை என தெரிய வருகின்றது. அப்பகுதி மக்களின் பூர்வீக காணிகளை பாதுகாக்கும் பொருட்டு அத்துமீறி மேற்கொள்ளப்பட்டு வரும் உப்பள நிர்மாண பணிகளை உடனடியாக நிறுத்துவதற்கு மாவட்ட நிர்வாகத்தினால் எடுக்கப்பட்ட நிர்வாக நடவடிக்கைகள் என்ன என்பது குறித்தும், பொதுமக்களுக்கு சொந்தமான காணி எல்லைகளை முறைப்படி நில அளவை செய்து அடையாளப்படுத்தும் பணிகளின் தற்போதைய நிலைப்பாடு எவ்வாறு இருக்கின்றது, பொதுமக்களின் வாழ்வாதாரத்தையும் நில உரிமைகளையும் பாதுகாப்பதற்கு மாவட்ட நிர்வாகத்தின் நேரடி தலையீடு இன்றியமையாதது என்பதனால் இது தொடர்பில் இதுவரையில் மேற்கொள்ளப்பட்ட செயல்பாடுகள் குறித்து விரிவான விளக்க அறிக்கை ஒன்றை விரைவாக வழங்குகள் என குறிப்பிடப்பட்டுள்ளது. திருத்தப்பட்ட 1988 ஆண்டின் 30ஆம் இலக்க வங்கி சட்டத்தின் பிரிவின் கீழ் மேற்கொள்ளப்பட்ட விரிவான விசாரணையின் பின்னர் மேலும் ஒரு பிரமிட் திட்டத்தை தடை செய்யப்பட்ட பட்டியலில் இணைத்துள்ளதாக இலங்கை மத்திய வங்கி அறிவித்துள்ளது. இதன் மூலம் மத்திய வங்கியால் இதுவரை அடையாளம் காணப்பட்டு தடை செய்யப்பட்ட பிரமிட் திட்டங்கள் மற்றும் செயலிகளின் மொத்த எண்ணிக்கை 25ஆக உயர்ந்துள்ளது. இவ்வாறான பிரமிட் திட்டங்கள் இலங்கையின் வங்கிச் சட்டத்தின் கீழ் முற்றிலும் தடை செய்யப்பட்டவை என மத்திய வங்கி மீண்டும் வலியுறுத்தியுள்ளது. மேலும் அதிக லாபம் வழங்குவதாக கூறி பொதுமக்களிடம் பணம் வசூலிக்கும் மோசடி திட்டங்களில் முதலீடு செய்வதையும் அவற்றில் உறுப்பினர்களாக இணைவதையும் தவிர்க்குமாறு பொதுமக்களிடம் மத்திய வங்கி அவசர வேண்டுகோள் விடுத்துள்ளது. விவசாயிகளின் எதிர்ப்பு போராட்டம் காரணமாக ஏனையின் வீதியின் ரம்பேவ சந்தை மூடப்பட்டுள்ளது. விவசாயிகளின் எதிர்ப்பு போராட்டம் காரணமாக வீதி தடைப்பட்டுள்ளதனால் இவ்வாறு மூடுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். கூட்டு விவசாய அமைப்பினால் இந்த எதிர்ப்பு போராட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. நெல் அறுவடைக்கு நியாயமான விலையை வழங்குமாறும், நெல் இருப்புகள் தொடர்பாக நிலவும் பிரச்சினைகளுக்கு நியாயமான தீர்வுகளை வழங்குமாறும் கோரியே இந்த எதிர்ப்பு போராட்டம் நடத்தப்படுகின்றது. இதன்போது நெல்லுக்கு 150 ரூபாய் உத்தரவாத விலையை வழங்க வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.
இத்துடன் ஜெஃப்னா கேலரியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகிறது. மேலும் செய்திகளை அறிந்து கொள்ள ஜெஃப்னா கேலரி நியூஸ் என்ற முகப்புத்தக பக்கத்துடனும் www.jeffnagallery.lk என்ற இணையதள பக்கத்துடனும் இணைந்திருங்கள்.